வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் NS 160 BS6 மாடல் வண்டி. இந்த வண்டி இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட வந்துச்சு. நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாக வந்தது. இந்த வண்டி இப்போ வந்து நம்ம டைமிங் செயின் தான் மாற்றணும். இந்த வண்டியை பொறுத்தவரை டைமிங் செயின் வந்து வண்டி இன்ஜினில் இருக்கும்போது நம்ம அதாவது சேஸில் இருக்கும்போது மாற்ற முடியாது. அதனால் இப்போ நம்ம இன்ஜினை கழட்டிருக்கிறோம். ஃபுல்லாக இன்ஜினை நம்ம கழட்டி தான் வந்து இந்த வண்டியில் டைமிங் செயின் மாற்ற முடியும். அது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்ஜின் கழட்டி வச்சுருக்கோம். இந்த இன்ஜினை பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டைமிங் செயின்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேடு இருக்குது, இன்னொரு பேடு வந்து துண்டு துண்டாக கட் ஆகிடுச்சு. இதனால் வந்து டைமிங் செயின் ரொம்ப லூஸ் ஆகி சவுண்ட் அதிகமாக வச்சு இது பேடு இல்லாமல் ஓடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த செயின் டென்ஷனர் வந்து இந்த கப்பு வந்து சுத்தமாகவே போயிடுச்சு. இது எதனாலும் பார்த்திங்கன்னா வண்டியில் சுத்தமாக ஆயிலே இல்லை. இன்ஜின் ஆயில் வந்து சுத்தமாக ட்ரை ஆனதுனால தான் இந்த கிளச்சு செட்டும் வந்து எல்லாமே போயிடுச்சு. இந்த கிளச்சு செட்டு பார்த்திங்கன்னா 2300 சில்லற வருது. இது வந்து நமக்கு அவுட்ரு பெல்லு, இன்னர் பெல்லு, உள்ளே வர ஸ்ப்ரிங்கு, போல்டு கில்டு எல்லாமே செட்டாகவே வந்து போகுது. இது ஒரு 2 தடவை நம்ம கிளச் பிளேட் மட்டும் மாற்றி விட்டோம். இருந்தாலும் இந்த வண்டியில் ஆயில் குறையிறதுனால இந்த செட்டு எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ஃபுல் கிட்டாகவே மாற்றுறோம். அடுத்து 2 ஸ்பார்க் ப்ளக் மாற்றுறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேடு வந்து புது பேடு போட்டுட்டோம். இந்த பக்கத்து பேடு போட்டாச்சு. இந்த செயினு நம்ம புதுசு போட்டுட்டோம். இப்போ இந்த வண்டியோட டைம் செட்டிங்கை பற்றி பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிராங்க் ஷாஃப்ட்டில் வர கியரில் T மார்க் இருக்கும். T மார்க் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும், மெயின் மார்க்கு. இதுவும் இந்த இன்ஜின் கேஸில் வர இந்த மார்க்கும் இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் கியரில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும். இது ரெண்டும் நேராக வச்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கேம் ஷாஃப்ட்டில் இங்கே ஒரு T மார்க் இருக்குது பாருங்கள், இது வந்து சென்டராக இருக்கணும். அதாவது இன்ஜின் கேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ஜின் கேஸ் அதாவது ஹெட்டில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படி சென்டராக வச்சுக்கணும். இதுதான் இந்த வண்டியோட டைமிங் செட்டிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் செட் பண்ணிட்டோம். இந்த இன்ஜின் கேஸுக்கும் இந்த கிராங்க் கேஸில் வர இந்த கோடுக்கும் இது நேராக வச்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் கியரில் இங்கே ஒரு மார்க் இருக்குது, இந்த மார்க்கும் இதுவும் நேராக வச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் பார்த்திங்கன்னா மேலே டைமிங் கியருக்கு இங்கே ஒரு ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் இந்த கோடும் நேராக வச்சோம்னா டைமிங் செட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெட்டு போரெல்லாம் கழட்டிட்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டைமிங் செயின் பேடு, டைமிங் செயின் டென்ஷனரு, ஹெட்டு பீடிங்கு இது எல்லாமே நம்ம மாற்றி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம இன்ஜினை வந்து மறுபடியும் மேலே ஏற்றிட்டு தொடர்ந்து எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம்.
இன்ஜினோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னர் பல்லு சுத்தமாக தேஞ்சிருக்கிறதுனால இது வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு வந்து போட்டு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க எல்லாமே மாட்டி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ்.